மருந்து வாழக்கூடிய நாம் ஒரு பக்கம் ஒரு நேரம் அல்லாஹ்வின் பக்கம் வந்து விட்டோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு இறையடியான் பாவ மன்னிப்பு செய்து கொண்டு இந்த பூமியிலே இந்த உலக வாழ்க்கையிலே அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு திடீர்னு அவன் அல்லாஹ்வின் பக்கம் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு அதிகமான சந்தோஷம். எவ்வளவு என்று சொன்னால் அதனுடைய அளவே இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். என்ன உதாரணம்? ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகம் தன்னுடைய வாகமும் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய உணவு பொருட்களும் சிறிது நேரம் அவன் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மரத்தின் அடியில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய ஒட்டகமும் இல்லை, வாகனமும் இல்லை, உணவும் இல்லை. அவனுடைய எல்லா பொருட்களும் காணாமல் போய்விட்டது. அந்த நேரம் அவன் இங்கும் அங்கும் அலைகின்றான், பார்க்கின்றான். எல்லா இடத்திலும் மண்ணும் மண்ணாக தான் இருக்கிறது. வாழக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு தண்ணீரும் உணவும் கிடையாது. வாழக்கூடிய எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற ஒரு நேரத்தில் அவன் மரணத்தை அஞ்சி கொண்டான். மரணமே வந்து விடுமோ என்று எண்ணிக்கொண்டு அவன் மறுபடியும் ஒரு உறங்குகின்றான். மறுபடியும் உறங்கின பிறகு தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கின்றான். அவனுடைய கண்களுக்கு முன்னால் அதே ஒட்டகம், அதே உணவு அவனுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. இதை பார்த்து அந்த அடியான் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம அன்த அப்துக் வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரப்பு என்ற வார்த்தை அவன் தவறுதலாக சொல்லிவிட்டான். எதனால்? சந்தோஷத்துடைய உச்சில் போனதன் காரணமாக தான், அந்த மகிழ்ச்சியுடைய உச்சி போனதன் காரணமாக தான் அவன் வார்த்தை மாற்றி விட்டான். அல்லாஹும்ம அன அப்துக், யா அல்லாஹ், நான் தான் உன்னுடைய அடிமை என்று சொன்ன வார்த்தைக்கு நான் உன்னுடைய ரப் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவனுடைய வார்த்தை பிழையாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய சந்தோஷம் அது அளவே இல்லாத ஒரு சந்தோஷம். வாழ்க்கையே இல்லாத மரணம் என்று எண்ணிக்கொண்ட அந்த நேரத்தில் அவனுக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும் கிடைத்த பிறகு அவன் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுகின்றான். பாருங்கள், அதே சந்தோஷம் இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியாரிடம் சந்தோஷப்படுகின்றான். எந்த அளவுக்கு? அளவே இல்லாமல். எந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹை மறந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுபடியும் அல்லாஹின் பக்கம் வருகிறான். பாருங்கள், அதற்கு ஒரு காரணம் தான் இந்த ரமலான். இந்த ரமலான் மூலமாக, இந்த ரமலானுடைய காரணத்தினால்தான் நாம் அல்லாஹ்விடம் நெருங்க முயற்சி எடுக்கின்றோம். ரமலானுடைய மாதத்திலும் பல பேர் இன்றும் 11 மாதங்கள் என்ன தவறுகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதை அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க தவிர முழுமையாக